நாவல், த டேர்ம் நாவல் வந்து என்ன அப்படின்னா பல ரைட்டிங்ஸ் இருந்து வேரியபிள் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒரு ஃபிக்ஷன் ஒர்க்கே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த ஃபிக்ஷன் ஒர்க்லேருந்து எக்ஸ்டெண்டான ஒரு விஷயந்தான் இந்த நாவல். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸாக ரைட் பண்ணாங்க, அப்புறம் தான் நாவலாக கொண்டு வந்தாங்க. ஆஸ் அன் எக்ஸ்டெண்ட் நரேட்டிவ் த நாவல் இஸ் டிஸ்டிங்விஷ்ட் ஃப்ரம் த ஷார்ட் ஸ்டோரி. இதோடைய எக்ஸ்டெண்டான நரேட்டிவ், இந்த நாவலோடைய எக்ஸ்டெண்டான நரேட்டிவ் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மிட் லென்த் கால்டு நாவலட். இதோடைய மிடில் லென்த், இந்த ஒர்க்குடைய மிடில் லென்த் பேர் நாவலட் அப்படின்றாங்க. இதில் வந்து மெயினாக நிறைய கிரேட்டர் வெரைட்டி ஆஃப் கேரக்டர் அண்ட் கிரேட்டர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிளாட். இதில் வந்து நிறைய விஷயங்களை சேர்க்கணும். எப்படின்னா இதிலிருந்து ஃபிக்ஷன்லேருந்து இன்னும் நாவல் அப்படின்னா ஜாஸ்தி படுத்தணும் இல்லையா. லைக் கேரக்டரில் நிறைய வேரியேஷன் காமிக்கணும். அப்புறம் கிரேட்டர் காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிளாட்டில் நிறையா காம்ப்ளிகேஷனை கொண்டு வரணும், நிறைய சிக்கல்கள் கொண்டு வரணும். அதாவது இன்னும் அதிகமாக கதைகளை வந்து இன்னும் உருவாக்கணும். அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் இன் மீலியூ அப்படின்னா சோஷியல் என்விரான்மெண்ட்டில் இன்னும் அதிகமாக ஒரு பர்சனுடைய சோஷியல் என்விரான்மெண்ட்டை இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணணும். அப்புறம் இப்போ ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டர் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த கேரக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட சீனில் இவ்வளோண்டு நேரம் தான் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்போ தான் அந்த நாவல்னால் பெரிய இது டேர்ம் இல்லையா, அவ்வளோ புக்கும் நம்ம கவர் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேரக்டர் அண்ட் மோட்டிவ்ஸ், அந்த கேரக்டராகட்டும் அந்த கேரக்டரோட மோட்டிவ் ஆகட்டும் ஷார்ட்டரை விட ரொம்ப அதிகமாக இருக்கணும். இதில் தான் நம்ம இந்த எல்லாத்துலேயுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். லைக் கேரக்டர் ஆகட்டும், கிரேட்டர் வெரைட்டி ஆஃப் கேரக்டர், கிரேட்டர் பிளாட்லி ஆகட்டும், இல்லை டெவலப்மெண்ட் ஆஃப் மைல்யூவில் டெவலப் ஆகிறது, கேரக்டரில் டெவலப் பண்ணுறது, பிளாட்டை டெவலப் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது நாவல் எழுதணும் அப்படிங்கிறாங்க. ஃபிக்ஷனை விட நாவல் எழுதணும்னா நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும். As a narrative written in prose, the novel is distinguished from the long narratives in verse of Geoffrey Chaucer. சில லாங் நரேட்டிவ்ஸ் இருக்குது ப்ரோஸில், நாவலில். என்ன அப்படின்னா ஜாஃப்ரி சாசருடைய நாவல், எட்மண்ட் ஸ்பென்சருடைய நாவல், ஜான் மில்டனுடைய நாவல், இதெல்லாம் வந்து பிகினிங் ஆஃப் 18th செஞ்சுரியோட பிகினிங்கில் வந்த நாவல் தான். இது ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நாவலாக வந்துச்சு நம்ம இதில் 18th செஞ்சுரியில். அடுத்து த டேர்ம் ஆஃப் த நாவல் இஸ் மோஸ்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ் இஸ் ரோமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரோமன் லாங்குவேஜில் தான் டேர்ம் நாவல் அப்படின்னாலே யூரோப்பியன் லாங்குவேஜில் தான் இருந்துச்சு. அது எங்கே அப்படின்னா அது வந்து ரோமனில் இருந்துச்சு. த டேர்ம் ஃபார் த நாவல் இஸ் இன் மோஸ்ட் யூரோப்பியன் லாங்குவேஜ். நாவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே யூரோப்பியன் லாங்குவேஜில் தான் இருக்குமா. அதுவும் ரோமனில் கண்டிப்பாக யூரோப்பியன் லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எங்கே டிரைவ் ஆச்சு அப்படின்னா ஒரு ரொமான்ஸ் பீரியட் வந்துச்சு இல்லையா, அந்த ஒரு அந்த ஒரு மிடில் டேர்மில் தான், அந்த ஒரு மிடில் டைமில் தான் வந்து டிரைவ் ஆச்சு, அங்கேருந்து இங்கே டிரைவ் ஆச்சு. அப்புறம் இது இது இன்னொரு அந்த அதர் ஹேண்ட் இது வந்து எங்கே டிரைவ் ஆச்சு, இன்னொரு பக்கம் எங்கே டிரைவ் ஆச்சு அப்படின்னா இட்டாலியனில் டிரைவ் ஆச்சு. இதுக்கு பேர் நாவலா அப்படின்னு அங்கே வச்சாங்க. இந்த நாவலா அப்படின்றது ஒரு ஷார்ட் டேல், ப்ரோஸில் சொல்லக்கூடிய ஒரு ஷார்ட் டேல். இன்னொரு நாவலுடைய முன்னோடி என்ன அப்படின்னா நாவலுடைய இன்னொரு முன்னோடி என்ன அப்படின்னா பிகாரஸ் நரேட்டிவ் அப்படிங்கிறாங்க. இது 16th செஞ்சுரி ஸ்பெயினில் 16th செஞ்சுரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. பிகாரோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பானிஷ் இல்லையா. இது எதுக்காக அப்படின்னா ராக் ROGUE ராக் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ராக் அப்படின்னா என்னென்னா இப்போது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் லைக் சிஎம் அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய சன்னை இந்த மாதிரி கடத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான ஒரு மிஷன், அதுதான் ராக் அப்படிங்கிறாங்க. ஸோ பிகாரோ அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு பிகாரோ அப்படின்னா ராக். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி, இது ஒரு இதை பற்றின ஸ்டோரியை ரைட் பண்ணுறது. இதில் ஒரு எப்படின்னா ஒரு அக்கறை இல்லாத ஒரு திருடனுங்க அந்த மாதிரி சில ராஸ்கல்ஸ் எல்லாம் அவங்களோட இன்டெலிஜென்ட்டை காட்டுறதுக்காக என்னால் இதெல்லாம் முடியும், நான் பயங்கரமாக கடத்துவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாங்க அவங்க. இதையெல்லாம் காட்டுறதுக்கு தான் ஒரு லாங் செஷன், உங்களோட அட்வென்ச்சர் இதை பற்றினதெல்லாம் சொல்கிறது தான் ராக், அதாவது பிகாரோ அப்படிங்கிறாங்க. இந்த பிகாரஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேனரோட ரியலிஸ்டிக்கான ஒன்று, ஒரு ஸ்ட்ரக்சரோடைய எபிசோடிக்கான ஒன்று.
இதில் எபிசோடிக் அப்படின்னா என்னென்னா ஈவன் ஹெல்டு டுகெதர் லார்ஜ்லி பிகம் ஒரு ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு தான் நடந்திருக்கும், ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாருமே நினைப்பாங்க, அதுதான் எபிசோடிக். அடுத்து நாவல் ஆஃப் இன்சிடெண்ட். நாவல் ஆஃப் இன்சிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஐலாண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஒரு எதிர்மாறாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதில் எப்படி சர்வைவ் ஆகி வர்றாங்க அப்படின்ற ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது தான் நாவல் ஆஃப் இன்சிடெண்ட். ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும், அதுதான். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் ஏதோ ஒரு சென்ட்ரலான கேரக்டர் வந்து வேர்ல்டில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம சொல்கிறது, அதை பற்றி சொல்கிறது தான் நாவல் ஆஃப் இன்சிடெண்ட். ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கணும், அதுதான் நாவல் ஆஃப் இன்சிடெண்ட். அடுத்து த கிரெடிட் ஃபார் ஹேவிங் ரிட்டன் த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நாவல் ஆஃப் கேரக்டர். நாவல் ஆஃப் கேரக்டர் அப்படி இல்லைன்னா சைக்காலஜிக்கல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாமுவேல் ரிச்சர்ட்சன் அப்படிங்கிறவர் ஃபெமிலா அப்படின்ற ஒரு இதில் ரைட் பண்ணியிருக்காரு. ஃபெமிலா அப்படிங்கிற ஸ்டோரியில் ஒரு சென்டிமெண்டலாக ரைட் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அந்த யங் உமனை வந்து ஷ்ரிவிட் பண்ணியிருப்பார். அதுதான் நாவல் ஆஃப் கேரக்டர். அந்த ஒரு நாவலில் அந்த கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான் நாவல் ஆஃப் கேரக்டர். அடுத்து எபிஸ்டோலரி நாவல். இந்த எபிஸ்டோலரி நாவல் வந்து ரிச்சர்ட்சன் கிளரிசா அப்படிங்கிறவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தட் இஸ் த நரேட்டிவ் இஸ் கன்வேட் என்டையர்லி பை அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ். ஒரு லெட்டரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏதோ ஒரு நரேட்டிவ், அதை எடுத்து அதில் சில லெட்டர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. லெட்டர் நாவலிஸ்ட் அப்படின்னா யார் அப்படின்னா, அவங்க ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் டிவைஸை வச்சு டிவைஸ் மூலமாக ஆல்டர்னேட்டிவ் டிவைஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, சில பாயிண்ட் ஆஃப் வியூவை இன்னும் குறைக்கிறதுக்காக, இன்னும் லிமிட்டட் பண்ணுறதுக்காக, ஒரு ஒன் ஆர் அனதர் சிங்கிள் கேரக்டராக மாற்றுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், விட்டுருங்க, இது இந்த டெக்னிக்கை நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற சொல்கிறது தான் வந்து எபிஸ்டோலரி நாவல். அந்த எபிஸ்டோலரி நாவலில் எபிஸ்டோலரி நாவல் சில லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் எதுக்காக அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவை இன்னும் கொஞ்சம் லிமிட் பண்ணுறக்காக, அதிகமாக ரொம்ப ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் போகிற மாதிரி இருக்குது, ஸோ லிமிட் பண்ணுறக்காக அதை சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் த எபிஸ்டோலரி டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப ரேரானதாக, ரொம்ப இப்போ வரைக்கும் பெருசாக யாரும் யூஸ் பண்ணதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஹெரிஷ் அப்படிங்கிறவருடைய ஒரு ஒரு ஏதோ ஒரு வேக்கப் ஸ்டூபிட் அப்படிங்கிற ஒரு போயம்லேருந்து தான் அதை வந்து குறைச்சிருக்காங்க. நாவல்லேருந்து சில லெட்டர்ஸ் எல்லாம் தூக்கியிருக்கிறாங்க. ரியலிஸ்டிக் நாவல் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் அட்டம்ப்ட் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஒரு கதை தான், ஆனால் கதையில் ஏதோ அட்டம்ப்ட் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கே, ரியல் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதோடைய எஃபெக்ட் கூட ரியலிசமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம உண்மையான கதையிலையும் உண்மையான வேர்ல்ட்லேயும் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ஸ்டு மோட்டிவ்ஸ், அதான் இந்த நம்ம சோஷியல் கிளாஸில் நம்ம சோஷியல் ரீதியாக என்னென்னலாம் இருக்கோ அதே போல் அதுலேயும் அங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் கேரக்டர்ஸ் அண்ட் அண்டர்கோ பாசிபிள் எவ்ரிடே மாடல்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் ஓகே. அது ரியலிஸ்டிக் நாவல் அப்படின்னு அந்த பார்த்தா ரியலாகவே நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறதா ரியலிஸ்டிக் நாவல். அப்புறம் நாவல் ஆஃப் மேனர் அப்படின்னா என்னென்னா, ரியலிஸ்டிக் நாவல் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது, கஸ்டமை ஃபோக்கஸ் பண்ணுது, கான்வர்சேஷனை ஃபோக்கஸ் பண்ணுது, வே ஆஃப் திங்கிங் எப்படி இருக்குன்றதை ஃபோக்கஸ் பண்ணுது, வேல்யூ ஆஃப் அப்பர் கிளாஸ் சோஷியல் பீப்புளுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் நாவல் ஆஃப் மேனர்ஸ். அடுத்து த ப்ரோஸ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமே, இன்னொரு பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிவால்ட்ரிக் ரொமான்ஸை கொல்லக்கூடிய ஒரு வகையில் இருக்கும், இது வந்து மிடில் ஏஜில் நடந்த விஷயம். அண்ட் இதுக்கப்புறம் காத்திக் நாவல் அப்படின்னு 18th செஞ்சுரியில் இதை வந்து சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு சிவால்ட்ரிக் ரொமான்ஸை கொல்லுது இல்லையா, அது வந்து கோத்திக் நாவல் அப்படின்னு 18th செஞ்சுரிக்கு அப்புறம் சொல்லப்பட்டுச்சு. இது மெயினான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஹீரோ இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லன் இருக்கணும். ஷார்ப்லி டிஸ்கிரிமினேட் ஆஸ் ஹீரோ ஆர் வில்லன். ஹீரோக்கு ஆப்போசிட்டாக வில்லன் இருக்கணும். ஒரு நல்ல கேரக்டர் இருந்ததுன்னா கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் டியூமஸ் உடைய த த்ரீ மஸ்கெட்டர்ஸ் அப்படின்றது, அப்புறம்
உத்தரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய ஏதோ ஒரு நாவல், அவ்வளோதான். அடுத்து வந்து ரோமன், அப்புறம் வந்து எரிஸ்ஹங்ஸ் ரோமன். இந்த டேர்ம் வந்து ஜெர்மன்லேருந்து ஒரு சிக்னிஃபை பண்ணப்பட்டுச்சு. இதை நாவல் ஆஃப் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை நாவல் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாவல், த சப்ஜெக்ட் ஆஃப் தீஸ் நாவல் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரொட்டகனிஸ்ட். ஒரு நாவலுடைய ஒரு நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாவலில் இருக்கக்கூடிய ப்ரொட்டகானிஸ்டோடைய மைண்டு, அவங்களுடைய கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த ரெண்டு டேர்மும். அதாவது ஒரு ஒரு ஹீரோ வந்து சைல்டுஹுட்லேருந்து வளர்கிற வரைக்கும் எப்படி மெச்சூர் ஆகிறாங்க. சின்ன வயசில் ரொம்ப ஏதாவது அரகண்ட்டாக குறும்புத்தனமாக ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் பெருசாகும் பொழுது நல்லவங்களாக மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் அவங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறதா பில்டங்ஸ் ரோமன், எரிஹங்ஸ் ரோமன் அப்படின்றாங்க. அடுத்து சோஷியல் நாவல் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் கண்டிஷனை பற்றி, அதோடைய எக்கனாமிக் கண்டிஷனை பற்றி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சொல்லக்கூடிய விஷயந்தான் சோஷியல் நாவல் அப்படிங்கிறது. லைக் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு சோஷியலாக லைக் கவர்மெண்ட் ஆஃபிஷியலாக இருக்காங்களே, சிஎம் பிஎம், இவங்களாம் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி மறைமுகமாகவோ இல்லை நேர்முகமாகவோ சொல்லக்கூடிய ஏதோ ஒரு இதில் வந்து ரீகமெண்ட் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கலாக இல்லை சோஷியல் ரிஃபார்மில் ஒரு ரீகமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் சோஷியல் நாவல். அந்த நாவலில் அதை பற்றி மறைமுகமாகவோ நேர்முகமாக சொல்லுவாங்க. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படிங்கிறது 19th செஞ்சுரியில் பிகேன் ஆச்சு. சர் வால்ட் ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் பிகேன் பண்ணார். ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படிங்கிறது என்னென்னா டேக்ஸ் செட்டிங் அண்ட் சம் கேரக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இப்போது ஹிஸ்ட்ரியில் நடந்த ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்துடைய ஈவெண்ட்டை பற்றி, இல்லை அதோடைய செட்டிங்கை பற்றி, இல்லை அதோடைய கேரக்டரை பற்றி, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பில்டப் பண்ணி எழுதலாம், இல்லை அதை அப்படியே வச்சு எழுதலாம். அதுதான் ஹிஸ்டாரிக்கல் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக சீரீஸாக தான் வெளியிட்ருக்காங்க. இதை வந்து ஒரு நாவல் மாதிரி வெளியிடலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிச்சர்ட் ஒன்னுடைய டிக்கன்ஸ் அந்த ஒரு டேலு. அடுத்து வந்து அது டேர்ல் ஆஃப் டூ சிட்டிஸ் பற்றி எழுதியிருப்பார். பாரிஸும் லண்டனும் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் கிட்ட இருந்து எப்படி விடுதலை வாங்கினாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருப்பாங்க. அடுத்து ரீஜனல் நாவல் அப்படின்னா அந்த ரீஜனில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி வலியுறுத்தும். லைக் அந்த ரீஜனில் சில செட்டிங்ஸு, ஸ்பீச்சு, இல்லை சோஷியல் ஸ்ட்ரக்சர், சில கஸ்டம்ஸு, இந்த மாதிரியான லொக்காலிட்டியில் என்னென்னலாம் நடக்குதோ அந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறது தான் ரீஜனல் நாவல். இது வந்து பர்டிகுலராக எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. ஒரு கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அஃபெக்ட் ஆகுது, அவங்களுடைய வே ஆஃப் திங்கிங் மாறுது, அவங்களோட வே ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்து மாறுது, அவங்க இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் இதை மாற்றணும், அரசுக்கிறாங்க இல்லையா, இதனால தான் குடிமக்கள் வந்து நல்லா வாழ முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதான் ரீஜனல் நாவல். அடுத்து வந்து இன்வால்யூட்டர் நாவல் அப்படின்னா நம்மளுடைய ஓன் ஜீனியஸோ ஓன் டெவலப்மெண்ட்டால் சொல்லக்கூடியது. ஓன் டெவலப்மெண்ட்டால் சொல்லக்கூடிய ஒன்று. இது வந்து பன்ஸ் நிறைஞ்சிருக்கும், ஜோக்ஸ் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அன் இன்கார்பரேட் ஹிஸ்டோரிக் அப்படின்றாங்க. அடுத்து ஆன்டி நாவல் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்மே இருக்காது. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்மே வந்து அப்படியே குழப்பம் அடைகிற மாதிரி இருக்கும், இல்லை கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கேம் வச்சுருப்பாங்க, இல்லை பேரியோடிக் அதர் நாவல்ஸ், பேரோடைடு அதர் நாவல்ஸ், இந்த மாதிரி சில ட்ராப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது ரீடர்னால அதை தெளிவாக ரீட் பண்ண முடியாது. அது அந்த டைமில் வெளியான அந்த ஒரு நாவல் தான் வந்து ஆன்டி நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க.